கிடையாது. அதனால தான் ஜாதகம் ஜோதிடம் இருக்குங்கிறது. அதனால தான் நமக்கு ஒரு இந்த மாதிரி நடக்குமா, இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, 20 வயசுலேருந்து 70 வயசுலேருந்து தான் ஜாதகம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஜாதகம் பார்ப்பதில்லை. பார்க்கறது உண்டு. ஒருவேளை படிப்புக்காக எம்பிபிஎஸ் படிப்பானா, இன்ஜினியரிங் படிப்பானா, இந்த பொண்ணு எப்படி படிக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஜாதகம் பார்ப்பது உண்டு. அதுவும் எஸ்பெஷலி இப்போ நமக்கு உத்திராடம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம்னா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசையில் ஆரம்பிக்கக்கூடியது. அதனால் நம்மளுக்கு மெயினாக 20 வயசுக்கு மேலே நமக்கு என்ன வரும்னா ராகு, குரு, சனி, புதன், சுக்கரன். இந்த சுக்கரன் கூட கிட்டத்தட்ட அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் சுக்கரதசை வரும். அதுவும் ஃபேக் எண்ட் ஆஃப் த லைஃப் சுக்கரதசை வரும். ஒரு 60 வயசுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். 3, 20, 60, 70 வயசுக்கு மேலே தான் சுக்கரதசை வரும் அவர்களுக்கு. அதனால் மெயினாக ராகு, குரு, சனி, புதன், இந்த 4 ராகு, குரு, சனி, புதன், இந்த 4 தசைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த சனியினுடைய ஆட்டம், சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனிக்கு இந்த மாதிரி காரகத்துவம்லாம் இருக்குது. அது தவிர சனிக்கு இன்னொன்று என்னென்னா மூட்டு வலி, ருமாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி, பேரலிசிஸ், ஆஸ்துமா, இது எல்லாத்துக்கும் காரணமும் சனி தான். சிவியர் கோல்டு, ஆர்டினரி கோல்டுக்கு சந்திரன், சிவியர் கோல்டுக்கு சனி. சனி காரகத்துவமாக இருக்கிறது. அது தவிர சர்வன்ட்ஸ், கார்டனிங், நம்ம பெரிய வீடு இருந்தோன்னா கார்டனிங் போட்டிருப்போம். அந்த கார்டனில் ஒர்க் பண்ணக்கூடிய முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் சனியினுடைய காரகத்துவம் இருந்ததுன்னா கார்டனிங் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி நம்ம சனியினுடைய காரகத்துலேருந்து விடுபடணும்னு நினச்சோம்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க. சனிக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை அதிகமாக செஞ்சோம்னா, அதிகமாக நடந்தோம்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை அதிகமாக செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். வாக்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தினம் ஒரு 2000 ஸ்டெப் பண்ணுறீங்களா, 3000 ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மகர ராசிக்காரர்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி உழைப்பை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். அதே மாதிரி ஸ்பீச்சை குறைச்சிங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பேச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 3ஆம் இடம்